ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவ்வையாக்கி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்று. அல்லேலூயா. பாருங்க, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. 2வது, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. 3வது, கோணலானது செவ்வையாக்கி. 4வது, கரடு முரடானவை சமமாக்கப்படும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எது அடி பாதாளத்தில் போயிட்டு போல இருக்கு? எந்த ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை பாதாளத்தில் போயிட்டு போல இருக்கா? அடியில் போயிட்டு போல இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, உன் பள்ளமான வாழ்க்கையை, உன் தாழ்ந்த வாழ்க்கையை, உன் அடி பாதாள வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்க விரும்புகிறார். இதே பிள்ளையில் மான் கால்களை உங்களுக்கு தந்து உங்களை அவன் மதிலையும் தாண்டி வச்சு உயர்ந்த கண்மலையில் நிறுத்துவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில உங்களுக்கு விரோதமாக எது மலை போல இருக்கு? எந்த பிரச்சனை அப்படியே பெருசாக எழும்பி இருக்கு? அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யப்பாருன்னா, அவன் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தி, ஹல்லேலூயா, மலை போல இருக்கிறது. உங்களுக்கு யார், எந்த மனுஷர் ஒரு பெரிய மலை போல இருக்காங்க? அன்னைக்கு தாவீதுக்கு விரோதமாக கோலியாத்து மலை போல இருந்தான். ஆனால் கர்த்தர் ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆமேன் மலை போல் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை அவர் தாழ்த்தி ஆமேன் உயர்த்துவதற்கு உண்மையில் அவராக இருக்கிறார். 3வது சொல்லப்பட்டிருக்கு, கோணலானது செவ்வையாக்கி. ஹல்லேலூயா. இதெல்லாம் கோணலா இருக்கோ தெய்வ பிள்ளையில சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் செவ்வையா அப்படின்னா சரியா இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் செஞ்சிடறேன். இப்படி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நடந்துச்சு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கோணலா குறுக்கேடாக இருக்கோ, கர்த்தர் அதை நேரையா ஆமேன் அதை செவ்வையாய் மாற்றுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். 4வது சொல்லப்பட்டிருக்குது, கரடு முரடானவை சமமாக்கப்படும். அல்லேலூயா. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், கரடு முரடானவை, நடக்க முடியல பிரதர், போக முடியல, ஆமேன், வாழ முடியல, அப்படி எதெல்லாம் உங்களுக்கு டஃபஸ்டாக இருக்கோ, கடினமாக இருக்கோ, கரடு முரடாக இருக்கோ, ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறார்? சமமாக்க உண்மையில் இருக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கல அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். பாருங்க, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானங்களை செவ்வையாக்குவேன். அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது எந்த பள்ளம் இருந்தாலும், ஆண்டவர் எந்த பாதாளத்தில் இங்கே விழுந்து இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க உண்மையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போகும்போது எது உயர்ந்த மலை போல பிரச்சனையாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் சரி செய்ய உண்மையில் இருக்கிறார். தேவப்பிள்ளை, அவர் உங்களுக்கு முன்னாடி போகும்போது எல்லா கோணலிலும் அவர் செவ்வையாக்க உண்மையில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பே போவாருன்னா கரடு முரடானவை சமமாக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் பள்ளத்தை பார்த்து, உங்கள் மேடுகளை பார்த்து, தெய்வ பிள்ளைகளை உங்கள் கரடு முரடானங்களை பார்த்து, உங்கள் கோணங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னே போகிறேன். எல்லா பள்ளங்களை, எல்லா கோணல்களை, எல்லா கரடு முரடான்களை நான் செவ்வையாக்கி உன்னை ஆசீர்வதிக்க உண்மையில் அவராக இருக்கிறேன். இது யாருக்கு தெரியுமா சொல்லப்பட்டது? கோரேசுக்கு. இந்த கோரேஸ் ஒரு யூதன் அல்லாதவர். ஆனால் அந்த கோரேசுக்கு ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு நான் உனக்கு முன்னே போய் கோணலான செவ்வையாக்கி. அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வெண்கல கதலை உடைத்து, இருப்பு தாழ்பாடலை முறித்து, அந்த காலத்துக்கிற பொக்கிஷங்களை ஒளிபடுத்தல புதையில உனக்கு தருவேன்னு. அப்போ அவர் உங்களுக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் அழகாய் நேர்த்தியாய் செய்வதற்கு உண்மையில் தேவன் இருக்கிறார். பயப்படாதீங்க. அவரை மாத்திர சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி போக விட்டு கொடுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி
நன்றி சொல்கிறப்பா. யாருடைய வாழ்க்கையெல்லாம் பாதாளத்தில் பள்ளத்தில் காணப்படுமாண்ணா அன்றரை உயர்த்துங்கப்பா, அதில் கனப்படுத்துங்கப்பா, அவளை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. மலை போல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமமாகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டாப்பா. கரடு முரடானவைகள் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர கோணலானவைகள் சமமாக்கப்படட்டுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போய் நீர் ஆண்டவரை தடைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் கிருபை கொப்ப கொடுக்குறேன். இயேசுவின் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எல்லாம் சரியாயிடும். தைரியமாக போங்க. God bless you.